வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. தொடர்ந்து எதிர்க்கட்சிகள், குறிப்பாக சங்கிகள் பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல்ல என்ன எலக்ஷன் நரேட்டிவ் எடுக்குறாங்கன்னா, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து எல்லா அ ஒரு சமூக வலைதளங்கள் ஆகட்டும், இல்ல பிரச்சார மேடைகள் ஆகட்டும், எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, இவங்க கட்சிக்குள்ள பெண்களுடைய பாதுகாப்பு எந்த லட்சணத்துல இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இங்க நாம பேசப் போறோம். கிட்டத்தட்ட கரு நாகராஜனை எதிர்த்து பாஜகவில் இருக்கக்கூடிய தங்க சோபனா அப்படிங்கிற ஒரு பெண் நிர்வாகி வெளிப்படையாக, பகிரங்கமாக, நேரடியாக மோடிக்கே வந்து கடிதம் எழுதியிருக்கிறாரு. பல வருடங்களா தொடர்ந்து எனக்கு வந்து பாலியல் டார்ச்சர் குடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு. அந்த லெட்டர் சோசியல் மீடியால லீக் ஆகி அது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஆனா இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேல ஆகுது. எந்த நடவடிக்கையும் பாஜக சார்புல எடுக்கப்படல. பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் யாருமே இத கண்டிச்சு ஒரு வார்த்தை கூட பேசல. எதுவுமே நடக்காத மாரி சைலன்ட்டா கடந்து போறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஏபிபி அப்படிங்கிற சேனலுக்கு தங்க சோபனா ஒரு இன்டர்வியூ குடுத்திருக்காங்க. அதுல அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப வேதனையா இருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்குங்க. அவ்ளோ வலியோட பல விஷயங்கள அந்த அம்மையார் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நான் கூட்டங்களுக்கு போவேன் இல்லையா? நிகழ்ச்சிகளுக்கு போவேன் இல்லையா? ஆமா, ஆமா. அங்கேயே என்ன வந்து கெட்ட வார்த்தையில பேசுறது. அண்ணன் மேல கம்ப்ளைண்ட் குடுத்தீன்னா, நீ பெரிய மயிராடி. அவங்க அந்த இன்டர்வியூல என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ரொம்ப நாளாவே கரு நாகராஜன் வந்து டார்ச்சர் குடுத்துட்டு இருக்கிறாரு. ஆ எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அது மூலமாக ஏதாவது ஒரு பாலியல் டார்ச்சர் எனக்கு குடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு காலகட்டத்துல என்ன பலவந்தப்படுத்த முயற்சி பண்ணாரு. இந்த டார்ச்சர் பொறுக்க முடியாம தான் ஃபர்ஸ்ட் நான் நேரா போயி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கிட்ட தான் கம்ப்ளைண்ட் குடுத்தேன். வானதி ஸ்ரீனிவாசன் கிட்ட சொன்ன உடனே, அவங்க நீங்க மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ பேர் இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க. இத பத்தி அப்போ இருந்த மாநில தலைவர் அண்ணாமலை கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி, நேரடியாக அண்ணாமலைக்கு இந்த விஷயத்த தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை நேரடியாக தங்க சோபனாவை தொடர்பு கொண்டு, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இந்த மாதிரி எல்லாம் நம்ம கட்சியில நடக்கக்கூடாது. ஆனா நடக்குதுன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன். நான் சும்மா இருக்க மாட்டேன். இதற்கு நான் தக்க நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை இந்த அம்மா கிட்ட சொல்லி, நீங்க வாயால சொன்னதெல்லாம் எனக்கு எழுத்துப்பூர்வமா எழுதி குடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்களும் எழுத்துப்பூர்வமா கம்ப்ளைண்ட்டா எழுதி குடுத்திருக்கிறாங்க. இதை அன்று இருந்த அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்துக்கிட்ட கொண்டு போயிருக்கிறாங்க. கேசவ விநாயகம் எவ்வளவு பெரிய யோக்கிய சிகாமணி அப்படின்னு இதே கட்சியைச் சேர்ந்த டாக்டர் டெய்சி அவருக்கு ஒரு சர்டிபிகேட் குடுத்தாங்க. அத பத்தியெல்லாம் நம்ம பேசக்கூடாது. நாக்கு கூசுது. அப்படிப்பட்ட கேசவ விநாயகத்த கொண்டு போய் இந்த கம்ப்ளைண்ட்ட குடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் குடுத்தது மட்டும் இல்லாம, அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் சொன்னதுக்கு ஆதாரமும் இருக்கும். என்ன ஒரு இடத்துக்கு வர சொல்லி கார்ல வச்சு என்ன மானபங்கப்படுத்த முயற்சி பண்ணாரு. நான் வேணும்னா அந்த ஏரியால இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கூட ஆதாரமா கலெக்ட் பண்ணி குடுக்குறேன் சார். ஆனா இவர சும்மா விடாதீங்க. எனக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி எத்தனையோ பெண்களுக்கு இவர் பாலியல் டார்ச்சர் குடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால தயவு செஞ்சு இவர் மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. அந்த யோகியா சிகாமணி என்ன சொல்லியிருக்கிறார்ன்னா, பார்லிமென்ட் எலக்ஷன் வருது. இப்படிப்பட்ட நேரத்துல கருணாகராஜன் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. அது கட்சிக்கே பாதிப்பா மாறிடும். அதனால கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. எலக்ஷன் முடிச்ச உடனே அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்ப கூட இவங்க சரி கட்சி நலனுக்காக சொல்றாங்க. நாம கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அப்படின்னு பொறுமையா இருந்திருக்கிறாங்க. ஆனா பார்லிமென்ட் எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த கூட்டம் கிணத்துல கல்ல போட்டா மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுக்காம இழுத்தடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம்னா, இவங்க கம்ப்ளைண்ட் குடுத்த விஷயம் கருநாகராஜனுக்கு தெரிஞ்சு, நேரடியாக ஹராஸ்மென்ட் குடுத்துட்டு இருந்தவரு, இப்போ இன்டைரக்ட்டா இவருடைய அல்லக்கைகளான ஸ்ரீதர், சீதாராமன் போன்றவர்களை வச்சு இவருக்கு இன்டைரக்ட்டா இவங்களுக்கு ஹராஸ்மென்ட் குடுத்து, இவங்கள இன்டிமிடேட் பண்ண, பயமுறுத்த முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மாடஸ் ஆப்பரண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது வெளியில இவங்கள அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தினா, இவங்க அச்சத்துல கூனி குறுகி, நல்ல குடும்பத்துல இருந்து வரீங்களே, நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம்? பேசாம கட்சிய விட்டு வெளியில போயிருவோம் அப்படின்னு கட்சிய விட்டு வெளியேறிடுவாங்க. அப்படி அவங்க கட்சிய விட்டு வெளியேறிட்டாங்கன்னா, அப்புறம் இந்த கம்ப்ளைண்ட்க்குலாம் அர்த்தமே இல்லாம போயிடும். அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. அது அப்படியே கடந்து போயிரலாம். அப்படிங்கிற ஒரு பிளானோட இந்த கருநாகராஜனின் களத்துல இறங்கி இருக்கிறாங்க. அதற்காக ஏவி விடப்பட்டவர்கள்லாம் இந்த ஸ்ரீதர், சீதாராமன் என்ற 2 நிர்வாகிகள். இவங்க தங்க சோபனா இருக்கக்கூடிய அதே வார்ட சேர்ந்தவங்க தான். அதே வார்டுல அங்கே நடக்கக்கூடிய கட்சி கூட்டங்கள்லயும் சரி, பொது நிகழ்ச்சிகள்லயும் சரி, ஒரு பக்கம் மேடையில கருநாகராஜன் தங்க சோபனாவ மென்ஷன் பண்ணி பேசுறாங்களாம். இந்த அம்மாவே இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த இன்டர்வியூல. அதாவது தொடர்ந்து என்னோட பேர மென்ஷன் பண்றது.
என்ன வந்து அவருக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கருநாகராஜன் மேடையில ஏற்படுத்துறது. கீழ இந்த ஸ்ரீதர் சீதாராமன் போன்ற அல்லக்கைகள் இந்த அம்மா கருநாகராஜன் மடியிலே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி அவருக்கு பாலியல் ரீதியாக இணங்கி போய் தான் இந்த அம்மா கட்சியில இப்படிப்பட்ட பதவிகள்லாம் வாங்கியிருக்கிறாங்க. கட்சியில தனக்கு சாதகமா பல விஷயங்கள பண்றாங்க அப்படின்னு வெளிப்படையாக கெட்ட கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி மிக தரக்குறைவாக எல்லாருக்கும் முன்னால இவங்கள பேசியிருக்கிறாங்க. இது அந்த அம்மாவ கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கு. ஏன்னா, தொடர்ந்து இப்படி பேசுறதுனால கட்சியில இருக்கக்கூடிய மற்ற பெண்களும் என்ன தப்பா நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது எனக்கு கடுமையான மன உளைச்சலை கொடுத்தது. இது மட்டும் இல்லாம என்ன வெளிப்படையாக ஒரு கட்டத்துல மிரட்டவும் ஆரம்பிச்சுட்டாங்க. "நீ யாரு போய் கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்கு? நீ கம்ப்ளைண்ட் குடுத்தா நீ பெரிய டேஷா? பாஜகவுடைய பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நாங்க தான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது, நீ எங்கள பத்தி அவங்க கிட்டயே போய் கம்ப்ளைண்ட் குடுத்தா, அவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? அப்படின்னு வெளிப்படையாக இந்த அம்மா கிட்ட பேசியிருக்கிறாங்க இந்த கருநாகராஜன் இப்போ. இவ்ளோ விஷயமும் தாங்க முடியாம தான், இத திரும்ப எஸ்கலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமா பிரதமர் மோடிக்கு நேரடியாக அந்த அம்மா கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஆனா, இந்த கடிதம் சோசியல் மீடியால எப்படி லீக் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படிங்கிறதையும் அவங்களே பதிவு பண்றாங்க. அப்போ மோடிக்கு தனிப்பட்ட முறையில் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலமா இவங்க அனுப்புன கடிதம் எப்படி சோசியல் மீடியால வெளிவந்தது? யார் இத செஞ்சாங்க? எப்படி செஞ்சாங்க? எதுக்காக செஞ்சாங்க? என்ன நோக்கத்துக்காக செஞ்சாங்க? இத்தனை கேள்விகளுக்கு என்கிட்ட பதில் இல்ல அப்படின்னு தங்க சோபனா அந்த இன்டர்வியூல சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய உச்சபட்ச வேதனை என்னன்னா, நேரடியாக ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமா மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதுவும் கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுறாரு. எனக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி பல பெண்களுக்கு டார்ச்சர் குடுக்குறாரு அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் மோடி தரப்புல இருந்தோ, இல்ல பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்தோ ஒரு பதில் கூட வரல. அட்லீஸ்ட் மாநில நிர்வாகிகளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்த விசாரிச்சு, இதுல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு டைரக்ஷனாவது மேலிடத்துல இருந்து வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கூட இல்ல. மேலிடமும் கிணத்துல கல்ல போட்ட மாரி அமைதியாக கடந்து போகுது. அப்ப இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிறது? கட்சியில இருக்கக்கூடிய பெண்கள் மீது இவங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இல்ல அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிறதா? இல்ல கருநாகராஜன் சொன்ன மாரி மேலிடத்துக்கே நான் தான் எல்லாத்தையும் சப்ளை பண்றேன். அதனால என்ன அவங்க பகைச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொன்ன விஷயம் உண்மைன்னு நம்ம எடுத்துக்கிறதா? யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே எல்முருகன் மாநில தலைவராக இருக்கும் பொழுது இதே மாதிரி கட்சிக்குள்ள பெண்களுக்கு ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, பாலியல் டார்ச்சர் நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்தது. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். தினமலர்ல ஒரு செய்தியும் வந்தது. அப்போ தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளராக இருந்த சி.டி. ரவி, கர்நாடகாவை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு பாஜக தலைவர் சி.டி. ரவி வெளிப்படையா ஒரு மீட்டிங்ல பேசியிருக்கிறாரு. வர கம்ப்ளைண்ட்ஸ பார்த்தா கட்சிக்குள்ளேயே ஒரு விசாகா கமிட்டி அமைக்கணும் போல் இருக்கே அப்படின்னு. இல்ல இவ்வளவு பெரிய ஒரு தேசிய கட்சி, கட்சிக்குள்ள இது போன்ற பிரச்சனைகளை சமாளிக்க ஒரு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு எதுவுமே கிடையாதா? நியாயமா அத நீங்க உருவாக்க வேண்டாமா? எத்தனையோ வலுவான பெண் ஆளுமைகள் இந்த கட்சியில இருக்கிறாங்க. வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா இருக்கிறாங்க. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறாங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் விமென்ல பதவி வகித்த குஷ்பு அக்கா இருக்கிறாங்க. இப்ப புதுசா பெண்ணிய போராளி கஸ்தூரி போய் சேர்ந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் மேடை மேடையா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு பேசுறீங்களே, உங்க கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள என்னைக்காவது உடைச்சு பேசியிருக்கிறீங்களா? அவங்களுக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு பதிவு, ஏதாவது ஒரு லெட்டர், ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அப்போ என்ன மாதிரியான ஒரு விஷயத்த உங்க கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க கன்வே பண்றீங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. கட்சியில இருக்கக்கூடிய ஆண்கள் கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பெண்களை ஒரு போகப் பொருளாக பார்த்து அவங்களுக்கு பழகி போயிடுச்சு. தங்களுடைய இச்சையை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு கருவியாக கட்சியில இருக்கக்கூடிய பெண்களையே அந்த கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் பார்க்கிறாங்க. அப்படி பார்க்கறதுனாலதான் உனக்கு பொறுப்பு தரேன் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டி பல பெண்களை மோசம் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த பாலியல் பிரஷருக்கு எல்லாம் இணங்கலைன்னா கட்சியில வளரவே முடியாது. இப்படி அவதூறு பரப்பி உங்களை ஒரேடியா கட்சியில இருந்து ஒதுக்கி வச்சிருவோம், இல்ல கட்சியை விட்டே வெளியேற்றிருவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. அப்ப இந்த பிரச்சனை கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தங்க சோபனாவுடைய பிரச்சனை மட்டும் இல்ல. அத அவங்களும் அந்த இன்டர்வியூல பதிவு பண்றாங்க. இந்த லெட்டர் எப்படி வெளியில வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த லெட்டர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தினம் தினம் அசிங்கப்படுறேன். தினம் தினம் அவமானப்படுறேன். தினம் தினம் என்ன எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. இன்னுமா உங்க கட்சியில நடவடிக்கை எடுக்கலன்னு கேக்குறாங்க. கூனி குறுகி நிக்கிறேன் பதில் சொல்ல முடியாம அப்படின்னு அவங்க பதிவு பண்றாங்க. வானதி, தமிழிசை சவுந்தரராஜன், குஷ்பு, கஸ்தூரி போன்றவர்களுக்கு இது அசிங்கமா தெரியலையா? இப்படி தொடர்ந்து நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா
நீங்க எப்படி இந்த பதவிக்கு வந்தீங்க அப்படிங்கறதே கேள்விக்குறியாகதா? அப்ப தங்க சோபனாவுக்கு நடந்ததெல்லாம் உங்களுக்கும் நடந்திருக்கும். இதெல்லாம் அனுசரிச்சு போய் தான் பதவி வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு மக்கள் நினைக்க மாட்டாங்களா? கட்சியில இருக்கிற பெண்கள் நினைக்க மாட்டாங்களா? தங்க சோபனா பதிவு பண்றாங்க அந்த இன்டர்வியூல. தினம் தினம் பாலியல் தொல்லை கொடுக்கப்படுகிறது பல பெண்களுக்கு பாஜகக்குள்ள. ஆனா யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் பண்ணா இங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். மாறாக யாரு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்களோ அவங்கள அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, அச்சுறுத்தி கட்சியை விட்டு வெளியேத்துறாங்க. இது தினம் தினம் நடக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட அவங்க பதிவு பண்றாங்க. இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. இவ்வளவு நாள் என்ன மிரட்டிட்டு இருந்த கருநாகராஜன் இப்ப தேர்தல் வருது, தேர்தல்ல போட்டியிடணும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட சமரசம் பேசுறாங்க, செட்டில்மெண்ட் பேசுறாங்க. நாடார் சமூகத்தை விட்டு என்கிட்ட டீல் பேசுறாரு. அப்போ தேவைப்பட்டா கால பிடிப்பீங்க, இல்லன்னா கழுத்த பிடிப்பீங்களா? இது என்ன மாதிரியான ஒரு போக்கு? கட்சியில இருக்கிற ஆம்பளைங்க பேச மாட்டாங்க. அண்ணாமலை போன்றவர்கள் மேடையில மட்டும் வீரவசனம் பேசுவாங்க. பெண்களுக்கு எதிரா தவறான ஒரு பார்வையை பார்த்தா கண்ணு நோண்டிடுவேன், தவறா சீண்டணும்னு முயற்சி பண்ணா கைய வெட்டிடுவேன் அப்படின்லாம் மேடையில பேசுவாங்க. ஆனா கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குதுன்னா கப்சிப்னு கடந்து போறாங்க. அண்ணாமலையில ஆரம்பிச்சு மோடி வரைக்கும் அதே மாடஸ் ஆப்பராண்டி தான். கட்சியில இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் உதட்டளவுலதான் பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறாங்க. ஆனா கட்சியில இருக்கக்கூடிய பெண்களை இவங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இதே மாதிரி ஒரு விஷயம் திமுகல நடந்திருக்கட்டுமே. திமுகவுல இருக்கக்கூடிய யாராவது முக்கியமான ஒரு தலைவர் மீது ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டரை ஸ்டாலினுக்கு ஒரு பெண் நிர்வாகி அனுப்பி இருந்தானா, இந்நேரத்துக்கு இந்த சங்கி கூட்டம் என்னெல்லாம் டிராமா பண்ணிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை, குஷ்பு, கஸ்தூரி போன்றவர்கள்லாம் எவ்வளவு பொங்கிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இப்ப கூட வெக்கமே இல்லாம மேடை மேடையா போய் திமுகனால தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுறீங்களே, உங்க கட்சி தலைவர்களால உங்க கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அத பத்தி ஏதாவது ஒரு மேடையில பேசிருக்கீங்களா? இல்ல அவங்களுக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு நடவடிக்கையை எடுக்கணும்னு கட்சியில வலியுறுத்தி இருக்கீங்களா நீங்க? அப்ப இத்தனை நாள் நீங்க எப்படி இப்படிப்பட்ட முக்கியமான பதவிகளுக்கு வந்தீங்க அப்படின்னு கட்சியில இருக்கக்கூடிய மத்த பெண்கள் நினைக்க மாட்டாங்களா? இல்ல பொதுமக்கள் கேள்வி எழுப்ப மாட்டாங்களா? இது உங்களுக்கே அசிங்கம் இல்லையா? உங்க திறமைக்கு அசிங்கம் இல்லையா? உங்களை எல்லாம் பெரிய பெண் ஆளுமைகளா நினைச்சு கொண்டாடிட்டு இருக்காங்கல்ல. பெண்களுக்கு ஒண்ணுன்னா முன்னால வந்து நின்னு பேசுவாங்க அப்படின்னு பெருமைப்படுறாங்கல்ல. அவங்களுக்கு எல்லாம் என்ன தகவலை நீங்க கடத்துறீங்க? நாரி சக்தி, நாரி சக்தின்னு பிரதமர் மோடி ஒவ்வொரு மேடையிலையும் பேசுறார். பேட்டி பச்சாவ், பேட்டி படாவ்னு பேசுறீங்க. பெண்களை தெய்வமா மதிக்கணும் அப்படின்னு பேசுறீங்க. ஆனா கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு இவ்வளவு வருத்தத்தை ஒரு இன்டர்வியூல பதிவு பண்றாங்க. பிரதமருக்கு கடிதம் அனுப்பியும் பிரதமரும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு நாளைக்கு இவங்களை கொண்டு வந்து உட்கார வச்சீங்கன்னா இவங்க உண்மையிலேயே உங்களை பத்தி வருத்தப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கட்சியில இருக்கிற பெண்களையே காப்பாத்த வக்கு இல்ல, துப்பு இல்ல. இவங்க நாட்டுல இருக்கக்கூடிய பெண்களை எப்படி காப்பாத்த போறாங்க? இது ஒரு தங்க சோபனுடைய கதை மட்டும் இல்ல. பாஜகவுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் நிர்வாகியுடைய வலி வேதனைய இந்த கதை பிரதிபலிக்குது. தங்க சோபனா தைரியமா வந்து பேசிட்டாங்க. பல பேர் பேசுறதுக்கு தைரியம் இல்லாம மௌனமா இதெல்லாம் சகிச்சுட்டு கடந்துட்டு போறாங்க. சும்மாவா சொல்றாங்க பாலியல் ஜல்சா கட்சின்னு? நான் கூட அந்த பேரை எங்கேயுமே பெருசா பயன்படுத்தினது கிடையாது. ஏன்னா ஒரு தலைவர் செய்யற தவறுக்காக எல்லாரையும் நம்ம அப்படி பொதுமைப்படுத்தக் கூடாது அப்படின்னு நினைக்கிறவனா. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுடைய நடவடிக்கையை பார்க்கும்போது எல்லாமே ஒரே குட்டையில ஊர்ன மட்டையா தானே இருக்கு. அதனால உங்களை அப்படி கூப்பிடுறதுல தப்பே இல்லை அப்படின்னு தோணுது. உங்க கட்சிக்குள்ள டிப்பர் லாரியில அள்ளுற அளவுக்கு குப்பையும் அசிங்கமும் இருக்கு. முதல்ல அதெல்லாம் சுத்தம் பண்ணுங்க. அப்புறம் தமிழ்நாட்டை சுத்தம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.